ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த ப்ரொமோவில் வந்த கண்டென்ட் இப்போ தான் வந்துச்சு. அதில் ரம்யா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சாண்ட்ரா பற்றி சொல்லும்போது இதை பண்ண இருந்தால் கூட நான் வந்து மைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் பண்ணிக்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னுமே கெமியை வந்து அதே இடத்துல போட்டு உட்கார வச்சுருக்காங்க. பாவம் முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட்டும் வருதும் பாவம். அது வேறு போக முடியாமல் அங்கேயே இருக்காங்க. சரி, எப்போ இந்த டாஸ்க் முடிய போகுதுன்னு தெரியல. ரைட், இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஏரியாவாக போய் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தவங்க ஒரு நினைவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் விஜய் பார்வதி அண்ட் கமருதினை நினைவு குறைந்தது வெறும் நம்ம தர்பீஸ் மட்டும்தான். வேறு யாருமே அதை பற்றி பேசலாம். வினோத் வந்து ஒரு இடத்துல வந்து சொன்னார், மற்றபடி யாருமே அதை பற்றி பேச வந்தாலும் தடுத்து விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் வந்தவுடனே வந்துட்டு ரம்யா ரெடி ஆகிட்டாங்க. வியானா வந்தவுடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அரோரா இங்கே இருக்கணும், நம்ம சாண்ட்ரா இங்கே இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. என்ன ஆரம்பித்தாங்கன்னா, இந்த இடம் என்னால் வந்து மறக்கவே முடியாது, இந்த இடம் எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக கொடுத்துருக்கு, நான் யாரை நம்பணும்னோ அவங்க எனக்கு எதிராக பேசுனாங்கன்ற விஷயங்களை வெளியே போய் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த பெயினை எனக்கு இந்த வீட்டில் இந்த பாத்ரூம் இடத்துல கொடுத்தது இந்த சாண்ட்ரா தான் சொன்னோன்னு சாண்ட்ரா அப்படி சாஞ்சி பார்த்துட்டு இருக்குங்க. ஐயோ, ஏற்கனவே எனக்கு நிறையா இதில் இது வேறையா, நீ என்னம்மா சொல்ல போகிறன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெளியே போகும்போது இவங்க என்னை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஐயோ நீ இல்லைனா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அதே இடத்துல அதுக்கு முன்னாடி நாள் பார்வதி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா ஒரு பாம்பு, அவளை நம்பவே கூடாது அப்படின்றாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோன்னே, அப்போ இது உண்மையான சான்றாவா இல்லை அது உண்மையான சான்றாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இதை வந்துட்டு பார்வதி சொல்லியிருந்தால் கூட நான் மைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பார்வதி அந்த மாதிரி தான் என்கிட்ட இருந்தா. ஆனால் நீங்கள் என்கிட்ட எப்படி இருந்தாங்க, நீங்கள் என்கிட்ட எப்படி இருந்தீங்க, எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு அப்சரா கிட்ட தான் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பான் பொழுது, அவங்க கூட தான் இருக்காங்க போல இருக்குது வெளியே போனதுலேருந்து. ஸோ அதை சொல்கிறாங்க, நான் அவகிட்ட சொல்லி அவ்வளோ அழுதான். நான் எப்படி இந்த மாதிரி வந்துட்டு என்ன சாண்ட்ரா அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் அவங்கள, நான் ரொம்ப நம்பின ஒரு பர்சன். இந்த மாதிரி நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சொல்லி, அதுவும் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு என்கிட்ட வந்து கட்டிப்பிடிச்சி அழுது, நீ இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அழுகுறாங்க. பயங்கரமாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சாண்ட்ரா இவங்களுக்கு மட்டும் பண்ணல, கனியவர்கள் போகும்போது வந்துட்டு கனிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. அதை வந்து கனியை வெளியே வந்ததுக்கப்புறமா சொல்லி சாண்ட்ரா வந்து நம்பவே முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போது ரம்யா அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன ஹைலைட்னா, அதை பார்வதி சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன், மைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க. ஏன்னா பார்வதி அதை தான் கனியும் சொல்லியிருந்தாங்க. பார்வதி வந்துட்டு இவங்க இப்படி தான், எதிரின்னா எதிரி, நான் நம்புகிறேன்னா நம்புகிறேன், நான் வந்து அவங்கள கலாய்ப்பேன். இதை கரெக்டாக நம்ம அவங்ககிட்ட புரிஞ்சுக்கலாம், ஆனால் இவங்ககிட்ட புரிஞ்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.